ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா, இயக்குனர் பாலு ஆனந்த் அவர்களின் இயக்கத்தில் வெளியான நானே ராஜா நானே மந்திரி படம் எடுத்த ஒரு இடத்த தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கதாநாயகன் கதாநாயகியாக நம்ம கேப்டன் விஜயகாந்த், ராதிகா மேம் மற்றும் ஜீவிதா மேம் நடிச்சிருப்பாங்க. இந்த பாடலை நீங்கள் பார்த்த இந்த தடுப்பணையை நம்ம கண்டுபிடிச்சாச்சுங்க. நிச்சயமாக ஏப்ரல் மேலே இந்த வீடியோவை நான் பதிவிடலான்னு இருக்கிறேன். இந்த படம் 1985 திரையரங்கில் வெளியாயிருக்குங்க. இன்றைய தேதிக்கு கிட்டத்தட்ட 41 வருடங்கள். இந்த 41 வருடங்களுக்கு பிறகு இந்த நானே ராஜா நானே மந்திரி படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி எடுக்கப்பட்ட இடம் இன்றைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் பட்டுக்கு பெயர் போன காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழைய சிவரம் லட்சுமி நரசிம்மர் கோயிலில் தாங்க இந்த கிளைமேக்ஸ் காட்சி எடுக்கப்பட்டிருக்கு. முன்னாடி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்ததுங்க. இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து செங்கல்பட்டு மாவட்டம் பிரிஞ்சதால் இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குங்க. செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் வரும் வழியில் சுமார் ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவிலையும், காஞ்சிபுரத்துலேருந்து வந்தீங்கன்னா சுமார் ஒரு 21 கிலோமீட்டர் தொலைவிலையும் பாலாத்தங்கரை ஓரமாகவே இந்த கோயிலை நீங்கள் பார்க்க முடியுங்க. இந்த கோயில் சுமார் ஒரு 1000 ஆண்டு பழமையான கோயிலாக சொல்லப்படுதுங்க. இந்த கோயிலில் நரசிம்மர் அவதாரத்தில் பகவான் காட்சியளிக்கிறாருங்க. சரி, வாங்க நாம இங்கே எடுத்த காட்சிகளை பற்றி பார்க்கலாம். இந்த கிளைமேக்ஸ் காட்சியில் நம்ம கேப்டன் ராதிகா மேம தோளில் தூக்கிட்டு வருவாங்க. அப்போ இந்த படிக்கட்டு நல்லா காட்டியிருப்பாங்க பாருங்க. இதற்கு அடுத்த காட்சியில் நம்ம கேப்டன் இந்த படிக்கட்டு வழியாக தாங்க ராதிகா மேம இழுத்துட்டு வர மாதிரி காட்சி இருக்கும். நம்ம கேப்டன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய இந்த இடத்துக்கு தாங்க ராதிகா மேம வலுக்கட்டாயமாக தாலி கட்டுறதுக்காக தூக்கிட்டு வந்திருப்பார். இந்த 41 ஆண்டுகளில் இந்த கோயில்லையும் சில மாற்றங்கள் நடந்திருக்கு பாருங்க. அந்த நாமம் போட்டக்கூடிய இடம் அப்போ இல்லாமல் வெறும் தூண் மட்டும் இருந்திருக்கு பாருங்க. ராதிகா மேம் தனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்ற மாதிரியும் காட்சி இருக்கும் பாருங்க. அவங்க எவ்வளோ சொல்லியும் கேட்காம நம்ம கேப்டன் வலுக்கட்டாயமாக தாலி கட்டுற மாதிரி காட்சி இருக்கும் பாருங்க. நம்ம கேப்டன் தாலி கட்டும்போது இந்த படத்தில் இன்னொரு கதாநாயகியாக நடிச்சிருக்கக்கூடிய ஜீவிதா மேம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த 4 கால் தூண் மண்டபத்து வழியாக தாங்க நடந்து வர மாதிரி காட்சி இருக்கும். தாலி கட்டி முடிச்சுட்டு நம்ம கேப்டன் அவருக்கே ஒரு ஸ்டைலில் ஒரு சிரிப்பாக இருப்பாருங்க. ஜீவிதா மேம் தனக்கு தானே பேசிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் பாருங்க. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஆரம்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ முடிச்சு வச்சுட்டேடி, நீ உருப்படுவியா? இதற்கு அடுத்த காட்சியில் ராதிகா மேம் அவங்களே பேசுகிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் பாருங்க. சத்தியமா எனக்கு இஷ்டம் இல்லம்மா. உங்க மாமா தான் வற்புறுத்தி இப்படி செஞ்சுட்டாரு. தனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த தாலியை அவங்களே பிச்சிடுற மாதிரியும் ஒரு காட்சி இருக்கும் பாருங்க. இதற்கு அடுத்த காட்சியில் அந்த தாலியை நம்ம கேப்டன் மேலே தூக்கி வீசி எறிகிற மாதிரியும் ஒரு காட்சி இருக்கும் பாருங்க. ராதிகா மேம் நீ ஒரு முட்டாள் முரடன் அப்படின்னு சொல்ற மாதிரியும் ஒரு காட்சி வரும் பாருங்க. நீ ஒரு முரடு, முட்டாள், அடுத்தவங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியாத காட்டு விராட்டி. இதற்கு அடுத்த கட்ட காட்சியில நம்ம கேப்டன் ஜீவிதா மேம் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போற மாதிரியும் காட்சி இருக்கும் பாருங்க. என்ன சொன்ன? இந்த ஊர் உலகத்துல எவனுமே என்ன கட்டிக்க மாட்டான், அப்படித்தானே? எப்ப பார் வாங்க. இதற்கு அடுத்த கட்ட காட்சியில் நம்ம கேப்டன் சாமி சிலைக்கு முன்னாடி தாலி கட்டுற மாதிரி காட்சி இருக்குங்க. நம்ம உள்ள தேடி பார்த்ததில் அப்படி ஒரு காட்சி எதுவும் அங்கே இல்லைங்க.
தாலி கட்டி முடிச்சதும் நம்ம கேப்டனும் ஜீவிதா மேமும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வாசல் வழியாகவே வெளியே வருவாங்க பாருங்கள். தாலி கட்டி முடிஞ்சதும் நம்ம கேப்டனும் ஜீவிதா மேமும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வழியாக தாங்க இறங்கி போகிற மாதிரி காட்சி இருக்கும். அந்த காட்சியில் அந்த தண்ணி இறைக்கூடிய பம்ப் ஹவுஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பாருங்க. வா போலாம். வாங்கடா. இந்த படிக்கட்டில் இறங்கி போகும்போது ஜீவிதா மேம் ராதிகா மேம் பார்த்துட்டு போகிற மாதிரியே காட்சி இருக்கும் பாருங்க. இதற்கு அடுத்த காட்சியில் ராதிகா மேம் தானே தாலி கட்டிக்கிற மாதிரி காட்சி அமைக்கப்பட்டு இருக்குங்க. இதற்கு அடுத்த காட்சியில் இந்த கோயில் கோபுரத்தை நல்லா காட்டியிருப்பாங்க பாருங்க. மணி மரங்கள்லாம் தானே ஆடுற மாதிரியும் காட்சி இருக்குங்க. இதற்கு அடுத்த காட்சியில் ராதிகா மேம் அப்படியே ஆற்ற நோக்கி நடந்து போகிற மாதிரி காட்சி வருங்க. அந்த காட்சி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதே ஆங்கிளில் வரும் பாருங்க. அவ்வளவுதாங்க, இந்த படம் இந்த காட்சியோட முடியும். அனைவருக்கும் பழைய சிவரம் லட்சுமி நரசிம்மரின் அருள் கிடைக்கட்டும் என்று வேண்டி மீண்டும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.